எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு அன்பானவர்களே, இன்று வேலண்டைன்ஸ் அவர்களுடைய மரணித்த நாளையிட்டு நான் அவர்களுக்காக அஞ்சலி செலுத்துவதோடு அவரை கௌரவப்படுத்தி சில வார்த்தைகளை நான் பேசுகிறேன். கிறிஸ்துவுக்கு பின் 270வது நூற்றாண்டிலே அவர் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். வேலண்டைன்ஸ் அவர்கள் ஏன் தூக்கிலிடப்பட்டார்கள், எதற்காக தூக்கிலிடப்பட்டார்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்துக்கு பின் ரோம பேரரசன் கிளாண்டிஸ் அவர்கள் ஒரு கொடூரமான ஒரு மனிதனாக இருந்தார். மனிதனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தெரியாத, புரிந்து கொள்ளாத அவன் பேரரசன், ஒரு கொடூரன். திருமணம் முடிப்பதிலும் சரி, காதல்கள் இணைந்து வாழுவதிலும் சரி, இவன் கொடூரமான சட்டத்தை அவன் வைத்திருந்தான். இதனால் அநேக உள்ளங்கள் ஏக்கத்துடன் மரித்ததும் ஏக்கத்துடன் பிரிந்து வாழ்ந்ததும் வரலாறுகள் அநேகம் உண்டு. இந்த வேலண்டைன்ஸ் அவர்கள் இறைப்பாதிரியார். அந்த காலத்திலே ஒரு ஆன்மீக புரட்சியிலே மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படிப்பட்ட உணர்வுகளை ஒன்று சேர்த்து அவர்களுக்கான திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை நாம் உண்டாக்குவோம் என்று சொல்லி ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார். திருமண உறவு என்பது ஒரு நல்ல காரியம். அந்த உறவை அசிங்கப்படுத்துவதே தீய காரியம். நம்முடைய இறை பாதிரியார் அவர்கள், வேலண்டைன்ஸ் அவர்கள், அந்த அந்த ரோம பேரரசை எதிர்த்து, அந்த ராஜாவை எதிர்த்து அவர்கள் போராடி இப்படிப்பட்ட அன்பானவர்களை இணைத்து திருமணம் முடித்து கொடுத்தது நிமித்தம் ரோம பேரரசின் கொடூர அரசனான கிளாரன்ஸ் அவர்கள் கொடூரமான சட்டத்தை பிறப்பித்து இந்த வேலண்டைன்ஸ் அவர்களுக்கு தூக்கு தண்டனையை கொடுத்து அவரை மரணத்துக்கு உட்படுத்தினார்கள். அந்த நாளை முன்னிட்டுத்தான் இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம் என்று எல்லாராலும் கொண்டாடப்படுகிறது. வேலண்டைன்ஸ் என்பது இந்த உலகத்தாருக்கு ஒரு உன்னதமான காதல் மரம். என் அன்பான பிள்ளைகளே, இந்த காதல் மரமாகிய இந்த வேலண்டைன்ஸ் மரத்தை தோண்டி பாருங்கள். அதனுடைய ஆணி வேர் வேலண்டைன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை பாதிரியார், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இயேசுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இயேசுவினுடைய அடிச்சுவடுகளிலே நடந்து மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றின உன்னதமான இறை பணியாளர். அவருடைய மரணம் கலந்த காதலர் தினத்தை கொண்டாடுகிற நீங்கள், அப்படிப்பட்ட உன்னதமான தேவ மனிதன் உங்களுக்காக மரணித்ததை இட்டு அவருக்கான ஒரு பிரார்த்தனையை, அவருக்கான ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். நன்றி, வணக்கம். காட் பிளஸ்.